ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு சட்டி வச்சுக்காச்சுங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், 100 கிராம் சின்ன வெங்காயம், அதில் 4 வெள்ளை பூண்டு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நெத்திலி கருவாடு வந்து நான் 100 கிராம் வாங்கிக்கிறேங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு 5-6 தடவை தண்ணியில் அலாசிக்கலாம். ரொம்பவே மண் நிறையா இருக்கும். நல்லா அலாசிட்டு அதை சேர்த்துக்கலாங்க. 2 வதக்கிக்கலாம். 4 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க. ஒரு வதக்கிக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கருவாட்டு குழம்பு நீங்கள் இந்த டேஸ்ட்டில் வச்சு பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காய்கறியெலாம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதை சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் 2 பீக்கங்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் 1/4 கிலோ, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. அதை போட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வந்து குழம்புல சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். டெய்லியும் குழந்தைகளுக்கு சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்குறது ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலாலாம் அதில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி சிம்லேயே வச்சுக்கலாம். தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி பீர்க்கங்காயிலேருந்தே தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு கலக்கிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வாழைக்காய் இருந்து போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் நான் அரைச்சி வச்சுக்கிறேங்க. நம்ம வந்து இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு, கொதியும் வந்துருச்சு. இப்போ தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ வந்து அதை சேர்த்துக்கலாம், புளியை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நீக்கின மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி அவ்வளோதான். நல்லா தலப்பலன்னு கொதி வந்துடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியில் தூவி இறக்கிட்டால் சூப்பரான சுடுசோத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்குமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.